என்ன துர்கா, ஆ, ஆ, மேடம் கூட நீ போயிட்டு வரியா? ஆ, மேடம் என்ன உங்க ஜீப்ல தானே கூட்டிட்டு போவீங்க? ஆமா. ஹை, ஜீப்ல போறப்ப ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டே போலாம். சின்னையா, நான் மேடம் கூட போயிட்டு வரேன். ம். அப்புறம் என்ன அசோக், நான் துர்காவை கூட்டிட்டு போறேன். மேடம், நான் போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். துர்கா, ஆ? இவங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே பெரியம்மா, நீயும் பிக்னிக் போற மாதிரி கிளம்புற. நீ எங்கேயும் போக வேணாம். மேடம், நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர்றது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. என்னடா இவங்க வீட்டுக்கு அடிக்கடி போலீஸ் வருது, ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டாங்களான்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம எங்க வீட்டு பொண்ணு ஜீப்ல வேற கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் சரியா படல மேடம். ஏன்னா எங்க ஜமீனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பெரியயா, நான் ஆசையா கிளம்பலான்னு சொல்றேன், இப்ப போய் வேண்டான்னு சொல்றீங்க. இந்த காலத்துல வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்தா கௌரவம் தான் பெரியயா. போலீஸ் எல்லாம் பெரிய ஆளுங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. மேடம், என்னை விட்டு போயிடாதீங்க, நான் உங்க கூடவே வரேன். ஹவுடை சார், நீங்க இப்படி சங்கடப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதா தோ நான் இப்போ அன்யூனிஃபார்ம்ல வந்திருக்கேன். பெரியப்பா, மேடம் என்கொயரிக்காக தானே கூப்பிடுறாங்க. நம்ம முடியாதுன்னு சொன்னா அப்புறம் கோர்ட் ஆர்டரோட வருவாங்க. அதோட துர்காவை அனுப்புறதுல நமக்கு என்ன பிரச்சனை? துர்காவை இப்ப அனுப்ப மாட்டோம்னு சொன்னா இந்த கிரைம்ல நமக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பயந்துட்டு நாம அனுப்ப மறுக்கிறோன்னு இவங்க நினைச்சுப்பாங்க. நமக்கு என்ன பயம் பெரியப்பா? துர்காவை அனுப்பி வைக்கலாம், அவ போயிட்டு வரட்டும். மேடம், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் இப்படி போனதும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல? இல்ல துர்கா, நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். நான் வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா. சரிங்க மேடம்.